ராமத்துல வரகாத்தது. என் பேர் முகமது அன்சாரி. கத்தார் நாட்டிலேருந்து பேசுகிறேங்க. இப்போ சமீபத்தில் வந்துட்டு நான் ஒரு வீடியோ தற்செயலாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்க இது பயான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு இமாம் தான், பிரபலமான இமாமு. கடமையான தொழுகை அனைத்தும் தொழுது முடித்த உடனே ஆயத்து குர்சி நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அது இது வரைக்கும் நம்ம நான் அது இருக்குதா இல்லை நான் கேள்விப்படலையா என்னன்னு எனக்கும் தெரியலைங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு குழப்பமாகவே இருக்குது, என்ன இது வரைக்கும் கேள்விப்படலையே அப்படின்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. அதாவது கத்தாரில் இருந்து அன்சாரி கேட்குறாரு, ஒரு அஜர்த்து பயான் பண்ணும் பொழுது கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுரு சிறப்பு என்று சொன்னார். நான் இதுவரைக்கும் நான் பார்த்த வகையில் நான் ஓதுனது கிடையாது, இப்படி ஒன்றும் கேள்விப்பட்டதே இல்லை. கடமையான தொழுகைக்கு பின்னாடி ஓத வேண்டியதில் இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அது தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுதான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். கடமையான தொழுகைக்கு பின்னாடி ஆயத்துல் குர்சி ஓதணும்னு ஒரு புதுசாக சொல்கிறாரு, அப்படி ஒன்று இருக்குதா, ஓதணுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி முன்னரே கேட்கப்பட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை நேரடி லைவ்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் டிவியில் பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது, அதுக்காக சொல்கிறோம். அதாவது ஆயத்துல் குர்சி ஓதுற விஷயமாக அந்த அஜர்த்து பேசினாருங்கிறீங்கல்ல, அது கரெக்டு தான் பேசியிருக்காரு. இருக்குது, ஹதீஸ் இருக்குது. நசையுடைய சுனல் குப்ராங்கிற கிதாபில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசைகள் என்ன வருதுன்னு கேட்டால், மன் கர ஆயத்தல் குர்சி ஃபி துப்ரி குல்லி சலாத்தின் மக்தூபத்தின், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னால் யார் ஆயத்தல் குர்சி ஓதுகிறாரோ லம் யமுனோவின் துகுலில் ஜன்னத்தி இல்லா யமுத், அவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு இந்த மரணம் தான் தடையாக இருக்குது. இப்போ செத்தா இப்போ போயிடுவான், அவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு எந்த தடையுமே இல்லை. அவன் மூத்தா போகாமல் இருக்கிறான், அதனால என்ன போகாமல் இருக்கிறான், மூத்தா போய்ட்டு அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த சொர்க்கத்தை போகிறதை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதற்கு ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய திக்ர் அவுராதுகளில் ஆயத்துல் குர்சியும் கடமையான தொழுகைக்கு, ஃபர்லான தொழுகைகள் இருக்குல்ல, 5 வேளை தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம்ல, அதோடு சேர்த்து ஆயத்துல் குர்சி என்ன செய்யணும், ஓதிக்கூட. அது ஒரு சுன்னத்து ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்கிறாரு. அதில் நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான்.